வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான துப்பறியும் கதைக்குள்ள போகலாம். பல ஆயிரம் வருஷமா மனுஷனோட மனசை குடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மர்மம். அதாவது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் உண்மையிலேயே எதால செய்யப்பட்டது? இந்த கேள்விக்கான விடையை தேடி ஒரு பயணம் போக போறோம். இது வெறும் சயின்ஸ் பாடம் இல்ல, ஒரு விறுவிறுப்பான டிடெக்டிவ் ஸ்டோரி. நம்ம விசாரணையோட மையமே இந்த கேள்விதான். யோசிச்சு பாருங்க, நீங்க உட்கார்ந்திருக்கிற சேர், நாம சுவாசிக்கிற காத்து, ஏன் நாமளே கூட அடிப்படையில எதால உருவாக்கப்பட்டிருக்கோம்? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. இங்கிருந்து தான் நம்மளோட தேடல் ஆரம்பிக்குது. நாம தான் முதல்ல இந்த கேள்வியை கேட்கிறோமா? இல்லவே இல்ல. நமக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இத பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க. சொல்லப்போனா அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. இந்த ஸ்லைட பாருங்க. நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல இந்தியாவிலையும் சரி, கிரீஸ்லயும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் இல்லாம ஒரே மாதிரியான ஒரு ஐடியா உருவாகி இருக்கு. இந்தியாவில் மகரிஷி கணாதர் ஒரு பொருளை உடைச்சிக்கிட்டே போனா கடைசியா உடைக்கவே முடியாத ஒரு சின்ன துகள் கிடைக்கும்னு சொன்னார். அதுக்கு பரமாணுன்னு பேர் வச்சாரு. அதே நேரத்துல கிரீஸ்ல டெமோகிராட்டஸ் அதே சொல்லி அதுக்கு ஆட்டம்னு பேர் வச்சார். ஆட்டம்னாலும் பிரிக்க முடியாததுன்னு தான் அர்த்தம். எப்படி ரெண்டு வெவ்வேறு இடத்துல ஒரே மாதிரி யோசிக்க முடிஞ்சது? ஆச்சரியமா இருக்குல்ல? கணாதர், டெமோகிராட்டிஸ், இவங்களோட ஐடியா எல்லாம் பிரமாதம்தான். ஆனா அங்க ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அவங்க சொன்னதை நிரூபிக்க எந்த ஒரு பரிசோதனையும் அவங்க கிட்ட இல்ல. அது வெறும் ஒரு தத்துவமா, ஒரு யோசனையா மட்டுமே இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா இந்த அணுங்கிற விஷயம் விஞ்ஞானிகளோட லேப்ல இல்லாம தத்துவவாதிகளோட விவாதங்கள்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஐடியாவை அறிவியல் உண்மையா மாத்தணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை தேடுற வேலை 18ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சது. இப்பதாங்க நம்ம துப்பறியும் கதை உண்மையிலே சூடு பிடிக்க போகுது. தத்துவத்துல இருந்து நேரா சயின்ஸ் லேபுக்கு வர்றோம். லவாசியர், புரூஸ்ட் மாதிரியான விஞ்ஞானிகள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ரொம்ப துல்லியமா அளந்து பார்த்து பிரபஞ்சம் எப்படி இயங்குதுங்கிறதுக்கான முதல் உறுதியான தடயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம டிடெக்டிவ் ஸ்டோரியோட முதல் முக்கியமான க்ளூ இதுதான்: நிறை அழிவின்மை விதி. நவீன வேதியியலோட தந்தைன்னு சொல்ற அந்துவான் லவாய்சர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதுல இருக்கிற பொருளோட மொத்த எடை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. புதுசா எதுவும் உருவாகாது, பழையது எதுவும் காணாமலும் போகாது. அது தன்னோட வடிவத்தை மட்டும்தான் மாத்திக்கும், அவ்வளவுதான். சரி, இந்த விதியை எப்படி நிரூபிச்சாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு மூடிய குடுவைக்குள்ள 2 வேற கெமிக்கலை ஒன்னோட ஒன்னு கலக்காம வைக்கிறாங்க. ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட எடையை துல்லியமா அளந்துக்கிறாங்க. அப்புறமா குடுவையை சாய்ச்சு 2 கெமிக்கலையும் கலக்க விடுறாங்க. உள்ள பபிள்ஸ் வரலாம், கலர் மாறலாம், சூடாகலாம். ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எடை போட்டு பார்க்கறாங்க. என்ன ஆச்சரியம், எடை 1 மில்லிகிராம் கூட மாறாம அப்படியே இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, உள்ள இருந்த பொருள் அழியல, அது வெறும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இது முதல் துப்பு. அடுத்த துப்பு என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு பேரு மாறா விகித விதி. இதை ஜோசப் புரூஸ் கண்டுபிடிச்சார். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட சேர்மத்தை, உதாரணத்துக்கு தண்ணிய எங்கிருந்து எடுத்தாலும் சரி, யார் தயாரிச்சாலும் சரி, அதில் இருக்கிற தனிமங்களோட எடை விகிதம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். நீங்க இமயமலை பனியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்தாலும் சரி, உங்க வீட்டு பைப்புல இருந்து தண்ணி பிடிச்சாலும் சரி, இல்ல ஒரு லேப்ல ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒன்னு சேர்த்து தண்ணியை உருவாக்குனாலும் சரி, அதுல இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட எடை விகிதம் எப்பவுமே 1:8 தான் இருக்கும். அதாவது 9 கிராம் தண்ணியை பிரிச்சா உங்களுக்கு கரெக்டா 1 கிராம் ஹைட்ரஜனும் 8 கிராம் ஆக்சிஜனும் கிடைக்கும், எப்பவுமே. இந்த மாறாத தன்மை தான் விஞ்ஞானிகளை ரொம்ப யோசிக்க வச்சது. ப்ரூஸ்டோட அந்த வார்த்தைகள் வேதியியலுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சது. இப்போ விஞ்ஞானிகள் கையில 2 வலுவான தடயங்கள் இருக்கு. 1, நிறை அழியாது. 2, சேர்மங்கள்ல தனிமங்களோட விகிதம் மாறாது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன்? எதுக்கு இப்படி நடக்கணும்? இந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கிறார். இந்த இடத்துல தான் நம்ம சீஃப் டிடெக்டிவ் ஜான் டால்டன் களத்துல இறங்குறார். அவரு சிதறி கிடந்த இந்த 2 தடயங்களையும் அந்த பழைய கிரேக்க தத்துவத்தையும் ஒன்னு சேர்த்து எல்லாத்தையும் விளக்குற மாதிரி ஒரு அட்டகாசமான தியரியை உருவாக்குறார்.
இது வேதியியல் சரித்திரத்திலேயே ஒரு பெரிய திருப்புமுனை. இவர்தான் இந்த ஜான் டால்டன், ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்துல பிறந்தவர். அவரோட புத்திசாலித்தனம் என்னன்னா, அவர் பழங்காலத்துல சொன்ன அந்த ஆட்டம்ங்கிற ஐடியாவை எடுத்துக்கிட்டு அது எப்படி லாவாய்சியர் மற்றும் ப்ரூஸ்டோட விதிகளுக்கு சரியான விளக்கமா இருக்குன்னு நிரூபிச்சார். சுருக்கமா சொன்னா தத்துவத்துக்கு சயின்ஸ் சப்போர்ட் கொடுத்தாரு. டால்டனோட தியரி பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகம் முழுக்க லெகோ பிளாக்ஸ் மாதிரி சின்ன சின்ன உடைக்க முடியாத அணுக்களால ஆனது. ஒவ்வொரு தனிமத்துக்கும், அதாவது ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன்னு எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு லெகோ பிளாக் இருக்கு. இந்த லெகோ பிளாக்ஸ் ஒன்னு சேர்ந்து தான் நாம பார்க்குற எல்லா பொருளையும் உருவாக்குதுன்னு சொன்னார். இப்ப பாருங்க மேஜிக்க. நிறை அழிவின்மை விதி ஏன் உண்மைன்னு தெரியுமா? ஏன்னா டால்டன் சொன்ன மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது வெறும் அணுக்களோட மறுசீரமைப்பு தான். அதாவது அணுக்கள் அதோட பார்ட்னர்ஸை மாத்திக்குமே தவிர புதுசா எந்த அணுவும் உருவாகிறது இல்ல, பழையது அழியறதும் இல்ல. அதனால தான் ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருந்த மொத்த எடை ரியாக்ஷனுக்கு பிறகும் அப்படியே இருக்கு. கச்சிதமான விளக்கம் இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது விதி, அதாவது மாறா விகித விதி, அது ஏன் வேலை செய்யுது? டால்டனோட தியரி படி தண்ணி H2O உருவாகும்போது எப்பவுமே 2 ஹைட்ரஜன் அணு 1 ஆக்சிஜன் அணுவோட தான் சேரும். நீங்க 1.5 ஹைட்ரஜன் அணுவையோ இல்ல 1/4 ஆக்சிஜன் அணுவையோ சேர்க்க முடியாது. அணுக்கள் எப்பவுமே முழு எண்கள்ல தான் சேரும். இந்த நிரந்தரமான சேர்க்கை விகிதம் தான் தண்ணில ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட எட விகிதம் எப்பவும் 1:8 இருக்க காரணம். இப்படி டால்டன் ஒரே தியரியை வச்சு 2 புதிரையும் விடுவிச்சிட்டார். டால்டனோட தியரி அணுக்கள் நிஜம்னு நிரூபிச்சிருச்சு. சரி, இப்போ அடுத்த சவால். அணுக்கள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாச்சு, ஆனா அதை பத்தி பேசணும்னா, அதை அளக்கணும்னா அதுக்கு ஒரு பொதுவான மொழி வேணுமே. வேதியியலுக்காகவே ஒரு புது மொழியை உருவாக்குற தேவை வந்துச்சு. ஒரு அணுங்கிறது நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சின்னது. அதனால அதை நேரடியா தராசுல வச்சு எடை போட முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு விஞ்ஞானிகள் ஒரு சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு அணுவை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டு மற்ற எல்லா அணுக்களையும் அதோட ஒப்பிட்டு பார்க்கறது. இதுக்கு பேர் தான் சார்பு அளவீட்டு முறை. இதுக்காக கார்பன் 12ங்கிற ஒரு குறிப்பிட்ட வகை கார்பன் அணுவை ஸ்டாண்டர்டா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த சார்பு நிறைங்கிற கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமா இருந்தா வாங்க ஒரு பழக்கடைக்கு போவோம். அங்க ஒரு வியாபாரி கிட்ட கிலோகிராம்கள் எதுவும் இல்ல. அவர் ஒரு பெரிய தர்பூசணியை எடுத்து இந்த தர்பூசணியோட எடை 12 யூனிட்னு சொல்றார். அதைத்தான் அவர் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ண போறார். இப்போ அந்த வியாபாரி தர்பூசணிய சரியா 12 துண்டா வெட்டுறார். அப்போ ஒரு துண்டோட எடை 1 யூனிட். இப்போ இதை வச்சு அவர் மற்ற பழங்களை எடை போடலாம். ஒரு ஆப்பிள், அந்த ஒரு துண்டு எடை இருந்துச்சுன்னா ஆப்பிளோட எடை 1 யூனிட். ஒரு ஆரஞ்சு 2 துண்டு எடை இருந்துச்சுன்னா அதோட எடை 2 யூனிட். இதே கணக்கு தான் அணுக்களுக்கும். அந்த தர்பூசணி தான் கார்பன் 12 அணு. அதோட 1/12 பங்கு தான் ஒரு அணு நிறை அலகு. இதை வச்சு தான் மற்ற எல்லா அணுக்களோட எடையும் கணக்கிடப்படுது. சரி, எடை பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் ஹைட்ரஜன், அலுமினியம்னு முழுசா எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல? அதுக்காக சுருக்கமான குறியீடுகள் உருவாக்கப்பட்டுச்சு. ஹைட்ரஜனுக்கு H, அலுமினியத்துக்கு Alன்னு முதல் எழுத்து இல்லைனா முதல் 2 எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க. ஆனா சில சமயம் அதோட லத்தீன் பெயர்ல இருந்து குறியீடு வரும். உதாரணத்துக்கு இரும்புக்கு ஆங்கிலத்துல அயன், ஆனா அதோட குறியீடு I கிடையாது, Fe. ஏன்னா அதோட லத்தீன் பேர் ஃபெர்ரம். இதுதான் கெமிஸ்ட்ரியோட புது ஆல்பபெட். சரி, நம்ம புதிரோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அணுக்கள் இருக்கு, அதை அளக்கலாம், எழுதலாம். ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, அதுங்க எப்படி ஒன்னோட ஒன்னு சேருது? மூலக்கூறுகள், சேர்மங்கள் எல்லாம் எப்படி உருவாகுது? அந்த சேர்க்கைக்கான விதிகள் என்னன்னு புரிஞ்சிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். இந்த இணைதிறன்கிற வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க, ஒவ்வொரு அணுவுக்கும் மற்ற அணுக்களோட சேர்றதுக்கு சில கைகள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அணுவுக்கு ஒரு கை, ஆக்சிஜன் அணுவுக்கு 2 கை. அப்போ 2 கை இருக்கிற ஒரு ஆக்சிஜன் அணு ஒரு கை இருக்கிற 2 ஹைட்ரஜன் அணுக்களோட கைகோர்த்து H2O, அதாவது தண்ணியை உருவாக்குது. இந்த கைகளோட எண்ணிக்கை தான் இணைதிறன். வேதி சூத்திரங்களை எழுதுறதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு. அதுதான் இந்த கிறிஸ் கிராஸ் விதி. உதாரணத்துக்கு மெக்னீசியம் குளோரைடுக்கு ஃபார்முலா எழுதலாம்.
முதல்ல மெக்னீசியம் Mg, குளோரின் Cl குறியீடுகளையும் அதோட இணைதரனையும் எழுதிக்கோங்க. மெக்னீசியத்துக்கு 2, குளோரினுக்கு 1. இப்போ அந்த நம்பரை குறுக்கால மாத்தி கீழே போடுங்க. மெக்னீசியத்தோட 2 குளோரினுக்கு போகும், குளோரினோட 1 மெக்னீசியத்துக்கு வரும். ஒன்றுன்னா எழுத தேவையில்லை. அப்போ ஃபைனல் ஃபார்முலா என்ன? MgCl2. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நாம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. ஒரு பழைய காலத்து தத்துவத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வேதியியலுக்கே ஒரு மொழியை உருவாக்குற அளவுக்கு வந்திருக்கோம். ஆனா அறிவியல் பயணம் எப்பவுமே ஒரு இடத்துல நிக்காது. நம்ம துப்பறியும் கதை இத்தோட முடியல. டால்டன் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த அணுவை அதுக்கப்புறம் வந்த விஞ்ஞானிகள் பிரிச்சு அதுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னு இன்னும் சின்ன சின்ன துகள்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது இயற்பியலோட அடுத்த பெரிய அத்தியாயம். ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும்போது அதுவே இன்னும் ஆழமான புது கேள்விகளுக்கு கதவை திறக்கும். இதுதான் அறிவியலோட அழகு. தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து கேள்வி கேட்போம்.